மாற்றுத்திறனாளிகளின் தேவையை அறிந்து அவர்களுக்கான நலத்திட்டங்களை திராவிட மாடல் அரசு செயல்படுத்தி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திருச்சியில் உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழா மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் தலைமையில் நடைபெற்றது. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் நடத்தப்பட்ட இவ்விழாவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டார். அப்போது 96 மாற்றுத்திறனாளிகளுக்கு 37,52,000 ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளையும் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கினார். மேலும் மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு கேடயங்களை வழங்கி பாராட்டினார். முன்னதாக மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் அமைக்கப்பட்ட கண்காட்சியை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டார். இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனியாண்டி, சவுந்தரபாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சியிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சியிலும் செயல்படுத்தப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்திட்டங்களை பட்டியலிட்டு பெருமிதம் கொண்டார். இந்த 3 சக்கர வண்டி இல்லாமல் ரொம்ப சிரமமாக இருந்தது. ரொம்ப எங்கள் மேலெல்லாம் ரொம்ப அக்கறை எடுத்து இதெல்லாம் எங்களுக்கு வழங்கியிருக்காங்க. அவங்க ஆட்சியில் இன்னும் நல்லா நிறைய செயல்படுவாங்க. எங்களுக்கெல்லாம் நிறைய உதவி செய்வாங்க. இந்த வண்டி அவங்க எங்களுக்கு இவ்வளோ விலையுள்ள வண்டியை எங்களுக்கு தமிழக அரசு ஃப்ரீயாக எங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். முதல்வர் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். அதே மாதிரி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு மஸ்குலர் டிஸ்ட்ரிக்ட் ப்ராப்ளம் இருக்குது. எனக்கு நடக்க முடியாது. இப்போ எங்கள் திருநங்கை இல்லையே கஜோலம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, சேஃப் ட்ரெஸ் வச்சு நடத்துகிறாங்க. அவங்க மூலயமா எனக்கு உதவி கிடச்சி. மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருக்கு நன்றி, கலெக்டர் அவருக்கு நன்றி. சார், நான் தையல் கடை வைக்கிறதுக்கு லோன் அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு விரைவாக அரசு செயல்பட்டு 1 வாரத்தில் எனக்கு அந்த மானிய தொகையை வாங்கி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி தமிழக